தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம் இந்த தோஷத்துக்கெல்லாம் பரிகார ஸ்தலம் வந்து நெறைய இருக்குது. அது எல்லாமே நெறைய இருக்குதுங்க. ஆனா இந்த ஸ்தலம் வந்துங்க, ஒரு அவங்க அந்த ஸ்தலத்த வந்து வழிபட்டு போனாவே அவங்களுக்கு தோஷம் ஆ விலகிரும் என்ற ஒரு தன்மையை இந்த ஸ்தலம் உணர்த்துங்க. ஏன்னா, ஜோதிட ரீதியாவும் சரி, சாஸ்திர ரீதியாவும் சரி, ஒரு ஜாதகத்தை நம் ஆய்வெடுக்கும்போதும், ஆய்வு பண்ணும்போதும், ஒரு நிலைப்பாடு ஒவ்வொன்னும் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கும். யாருக்கா இருந்தாலும் உணர்த்தும். அந்த மாரி இப்ப நான் வந்து ஒரு ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் இருக்குது. இது இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம என்னதான் தோஷம் இருக்குது, இல்லைன்னா கூட அந்த தோஷத்தை அ ஏன்னா நவக்கிரகத்தை படைத்ததே இறைவன் தான். அந்த இறைவன் நவக்கிரகத்த படைத்தாலும், அதிலிருந்து காக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா, பெண் தெய்வத்துக்கு தாங்க காக்கக்கூடிய அ அந்த வலிமையும், வல்லமையும் இருக்கு. ஏன்னா, பெண் தெய்வங்கள் தான் இந்த